ராஜேந்திர சோழனின் கடாரப்போர் கிபி 1025. இது வெறும் நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கும் போர் அல்ல, இந்திய பெருங்கடலின் வர்த்தக ஆதிக்கத்தை நிலைநாட்டிய ஒரு நுணுக்கமான கடற்படை உத்தி. அந்த காலத்தில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான கடல் வணிக பாதை மலாக்கா நீரிணை வழியாகச் சென்றது. இந்த முக்கிய பாதையை ஸ்ரீவிஜய பேரரசு கட்டுப்படுத்தியது. சோழ நாட்டு வணிகர்கள் சீனாவிற்கு செல்லும்போது அதிக வரி விதிக்கப்பட்டது. அவர்களை துன்புறுத்தியும் இருந்தனர். சீன தொடர்பு துண்டிக்கப்பட்டதும் சோழர்களின் கோபம் உச்சத்தை தொட்டது. இதற்கு பிறகு ராஜேந்திர சோழன் உலகையே வியக்க வைத்த ஒரு கடற்படையை உருவாக்கினார். வங்கக்கடலின் சீற்றத்தை கூட தாங்கும் பெரிய நாவாய் கப்பல்கள் தமிழர்களின் சாதனை. நட்சத்திரங்களைக் கொண்டு ஆயிரக்கணக்கான மைல்கள் பயணிக்கும் திறன் அவர்களுக்கு இருந்தது. போரின் நேரம் வந்தது. நேரடி தாக்குதல் இல்லை, ஒரே நேரத்தில் 14 முக்கிய துறைமுகங்கள் மீது தாக்குதல். முதலில் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் கைப்பற்றப்பட்டது. அங்கிருந்து மின்னல் வேக தாக்குதல். கடாரம், ஸ்ரீவிஜயாவின் வலுவான தளம் சோழர் படை தாக்கியது. மன்னன் சங்கிராம விஜயதுங்கவர்மன் சிறைபிடிக்கப்பட்டான். பின்னர் ஸ்ரீவிஜயா, பண்ணை, மலையூர், மாலிங்கன் ஒன்றன் பின் ஒன்றாக சோழர் படை வெற்றியை பதிவு செய்தது. இந்த வெற்றிக்கு பிறகு இராஜேந்திர சோழன் அந்த நாடுகளை நேரடியாக ஆட்சி செய்யவில்லை, மாறாக தன்னிடம் விசுவாசமான மன்னர்களை அமர்த்தினார். சுதந்திரமான கடல் வணிகம் உறுதி செய்யப்பட்டது. அடுத்த 100 ஆண்டுகள் சீனக் கடல் வரை தமிழர்களின் ஆதிக்கம் நீடித்தது. தென்கிழக்கு ஆசியாவில் தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம் பரவியதற்கு காரணம் இந்த வெற்றியே. தஞ்சை பெரிய கோவில், திருவாலங்காடு செப்பேடுகள் இவை அனைத்தும் இராஜேந்திர சோழனின் வெற்றிகளை சாட்சியமாக கூறுகின்றன. அலைக்கடல் நடுவே பல கப்பல்களை அனுப்பி அவரது வீரத்தை வரலாறு இன்றும் பேசுகிறது. இன்றைய நவீன கடற்படைக்கும் சோழர் கால கடற்படைக்கும் உள்ள ஒற்றுமைகள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? எங்களின் அடுத்த காணொளியை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி.